ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ரிச்சான அவல் ப்ரோட்டீன் அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால் அவல், அரிசி மாவு, கேரட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் வறுத்துட்டு அதை கையிலே பொடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம், சால்ட், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து அவலில் வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உமி எல்லாமே இருக்கும், மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு முரத்தில் நல்லா புடச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் அதை கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு அலசிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணுங்க. அடியில் மண் தங்கும், அது கீழே ஊற்றிடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் அந்த அவல் முழுகிற மாதிரி ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் பச்சரிசி மாவு தேவை. நாங்கள் கடையில் வாங்கலை, வீட்டில் இருக்க பச்சரிசி மாவே ஒரு கிளாஸ் எடுத்து அதை கழுவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நிழலில் உலர்த்திட்டு துணி போட்டு உலர்த்திட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டோங்க. ஃபில்டர் பண்ணிட்டோம் அந்த மாவை. அதில் இருக்க குருணெல்லாம் வெளியே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த மாவையும் இதுவையும் எடுத்து வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி செய்யலான்னு அடுத்த வீடியோவில் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.